அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிநாதன் செவ்வாயை பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த செவ்வாயை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் நிறைய அமையுங்க. அப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தந்தையினுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளில் சாதகமான நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. தான தர்மம் செய்யக்கூடிய ஆன்மீக பணிகளில் நீங்கள் ஈடுபடவும் உங்களுடைய எண்ணம் அதிகமாக இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான நேரமாக இந்த நேரம் அமையும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சரி, நாம் இப்போது உங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அப்போது தான தர்மம் செய்கிறது, ஆன்மீக பணிகளில் ஈடுபடுறது, இதில் நீங்கள் அதிகமான நாட்டம் காட்டக்கூடியதாக இருக்குங்க. இந்த ஆன்மீகத்துக்காக நீண்ட தூரம் பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு கூட அமையலாம். பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக மட்டும் போயிட்டு வாங்க, அது ரொம்ப முக்கியம். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நீங்கள் நிதானமான போக்கு உங்களுக்கு காணப்படும். வியாபாரம் போட்டிகள் இருந்தாலுமே கூட அதனால் பாதிப்பு இருக்காது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக உங்களுடைய பணிகளை கவனிப்பது ரொம்ப நல்லது. எதிர்பாராத இடமாற்றம், சிலருக்கு உத்தியோக மாற்றம் இவையெல்லாம் உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் கண்டிப்பாக உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் மன வருத்தம் ஏற்படலாங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி அளிக்கிறதாக இருக்கலாம். உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது ரொம்ப நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படலாம். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம். பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். மனதில் ஒருவித கவலை இருக்கும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். சிறப்பாக படித்து முடிப்பீங்க. விசாகம் 4ஆம் பாதத்துக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்லாம் தீரும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. வேலை பளு குறையும். திறமையான பேச்சின் மூலமாக சக ஊழியர்களின் நட்பை பெறுவீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் மனதில் ஏதாவது ஒரு குறை இருக்கலாம். வெளிக்காட்டாமையே இருப்பீங்க. பிள்ளைகளோடு அனுசரித்து நீங்கள் போகிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். உறவினர்களுடைய வருகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் மனோதைரியம் கூடி இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்தா பணம் உங்களுக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். பாடங்கள் படிக்கிறதுல தீவிர கவனம் செலுத்துறது நல்லது. காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது ரொம்ப சிறப்பு. மேலும் முருகனை வணங்க நீங்கள் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் விலகும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாங்க இருக்குது. நீங்கள் பெருசாக எதுக்கும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். அதோடு உங்களுக்கு இந்த நாளில் முக்கியமாக வழக்கமான பணிகளை நீங்கள் இந்த நேரத்தில் செய்து வந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. நீங்கள் எதுவுமே பெருசாக போட்டு குழப்பிக்காமல் இருந்தாலே அது சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காது. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்துருவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வீங்க. அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். கணவன் மனைவி இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். இருக்கக்கூடிய வேலையில் இருந்து வேறொரு வேலைக்கு இப்போது முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாம்.
சக வியாபாரிகளினுடைய பேச்சை கேட்டு புதிய முயற்சிகளில் எதிலும் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தரதா இருக்கும். இதோடு நீங்கள் ஹைகிரீவரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அலுவலகத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் உயர் அதிகாரிகளால் பாராட்டை பெறக்கூடியதாகவும் இருக்க போகுது. அதனால் இனிமேல் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு அமையாது. ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக விரும்பிட்டு இருக்கீங்க, ஆனால் அது பெற முடியல அப்படின்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஊதிய உயர்வை உங்களால் பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடை இனி வரக்கூடிய நாட்களில் மேற்கொண்டு வாங்க. முடிந்தால் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அனுகூலமான பலன்கள் நிறைய இருக்குங்க. சில இடங்களில் வேலைகளில் சிறு சறுக்கல்கள் உண்டாகலாம். சில இடங்களில் சவாலாக உழைக்க வேண்டியது இருக்கும். கட்டாயமாக உங்களுக்கு நீங்கள் உத்தியோக ரீதியாக வேலை மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் மெதுவாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையில் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும். அலுவலகத்தில் முக்கியமான ஒரு வேலை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபமும் உயர்வும் ஏற்படலாம். தொழில்நுட்பத்தோடு மேம்படுத்த வேண்டும். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க பாடுபட்டு உழைக்க வேண்டியது இருக்கும். மேலும் வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை மிக கவனமாக செய்யணும். இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றில் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பலத்தை அதிகரித்து கொடுக்கும். மேலும் நீங்கள் குன்றக்குடி முருகனை வழிபட்டுட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அனைத்திலுமே நிறைய நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் பலனை கொடுக்கும். மேலும் அலுவலகத்தில் பெருமை உயரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கு வழி நிறைய ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை சிறப்பாக இருக்கும். தொழிலில் விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் இறங்கலாம். குடும்பத்தில் இருந்த பாதகங்கள் நீங்கும். பிள்ளைகளால் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறுவாங்க. குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிப்பதில் முனைப்பு காட்ட வேண்டும். மேலும் வியாபாரத்தில் பார்ட்னர்களை எச்சரிக்கையாக கையாள வேண்டும். வரவு செலவு கணக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது முறையாக எழுதி வைக்கிறது நல்லது. வரக்கூடிய நாட்களில் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகம், குடும்பம் இது எல்லாவற்றிலையுமே உங்களுடைய செயல்பாடு ரொம்ப ஈடுபாடோடு இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட்டு வாங்க. நிச்சயமாக நன்மையே. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களை எப்போதுமே வழிபாடை நிறுத்தாமல் மேற்கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யணும் அல்லது வழிபாடு செய்யணும் வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றாமல் நாள் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அதை உடனே நிறைவேற்றுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெறுவாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.